And good evening, everyone. We are students of SVS Mount Litra Z OMR Chennai. We are extremely delighted from our teachers to have given us this opportunity. We have secured first place in We have participated in Veetukor Vignani 2025 by Pudhiya Thalaimurai and won first place in senior category. We have done a project called Sand Battery where we can store energy in the form of sand. So we believe that this will be the future to all batteries. Thank you. என் பேர் கே பிரதீபா. நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கண்டியிலேருந்து வந்திருக்கேன். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ப்ராஜெக்ட் நேம் ஸ்மார்ட் பிளெண்ட் ஸ்டிக் அண்ட் பெல்ட்டு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி ப்ராஜெக்ட்டில் வரேன். இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு எங்கள் அண்ணனும் உதவி பண்ணாங்க, டீச்சர்ஸும் உதவி பண்ணாங்க. இப்போ தான் ப்ராஜெக்ட் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். கொடுத்த எல்லாருக்கும், இந்த ப்ரைஸ் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. என் பேர் சாய்நிதின். நான் ஸ்ரீநிகேதன் பாடசாலை வெங்கப்பாக்கமில் படிக்கிறேன். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் பேர் சன்ஃப்ளவர் சோலார் ட்ராக்கர். எங்கள் ப்ராஜெக்டில் நார்மல் சோலார் பேனல்ஸ்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நூனில் மட்டும்தான் அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். ஆனால் எங்கள் ப்ராஜெக்டில் அந்த சோலார் பேனல்ஸ் இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னால ரொட்டேட் ஆகி அது அந்த சன்னோட லைட்டோட ட்ரில்ட் ஆகும். சன்னோட ஆங்கிளுக்கு ட்ரில்ட் ஆகிட்டு அது சன்செட் ஆகிட்டோன்னே அதோட பொசிஷனுக்கு அது திருப்பியும் அது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ரீசெட் ஆகிடும். நாங்கள் ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கியிருக்கோம். என் பேர் தனலக்ஷ்மி. நான் மறைமல் நகர்லேருந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்றைக்கி நான் இங்கே வந்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன். இவங்கக்கிட்ட கிஃப்ட் வாங்கினதில் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் இது மாதிரி நிறைய ஸ்டேஜ் ஏறி கிஃப்ட் வாங்கணும், நிறைய கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. நான் ப்ராஜெக்டில் கலந்துக்கிட்டேன். ஸ்மார்ட் பிரிட்ஜுன்ற ஒரு டைட்டில் எடுத்து ப்ராஜெக்ட் பண்ணேன். அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் கரெக்டாக பண்ணேன்னு சொன்னாங்க. அது மாதிரி நல்லா நிறைய பண்ணேன்னு சொன்னாங்க. அது நிறைய டிராஃபிக் ஆகாது, ஆக்சிடென்ட் ஆகாது, நிறைய லோட் ஆகி விழாது, டேமேஜ் அந்த மாதிரி பேசஞ்சர்ஸ்க்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கும். Good afternoon to all. My name is S. Muthil. I am studying 10th standard from Government Higher Secondary School in Kandigai. இன்றைக்கி நான் புதிய தலைமுறை கண்டக்ட் பண்ணேன். ஒரு வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி அப்படிங்கிற காம்படிஷன் வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு நான் வந்திருந்தவ ரொம்பவே பேனிக்காக இருந்தது. எதனால்னா நான் மற்ற காம்படிஷனில் போகும்போது ஜட்ஜஸ்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆனால் புதிய தலைமுறையில் ஜட்ஜஸ் ரொம்பவே என் கூட இன்ட்ராக்டாக நடந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என் ப்ராஜெக்டில் ரொம்பவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டேபிள் டென்னிஸ். இந்த சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, இது ரொம்ப அட்வான்ஸான சிஸ்டம். இது ஒரு பிளேயரோடைய ஸ்ட்ராட்டஜிஸும் அவங்களோட ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இந்த சிஸ்டம் எப்படி நான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறேன்னா, இப்போ நார்மலாக ஒயர்டாக நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இதே நான் ஒயர்லெஸ்ஸாக கனெக்ஷன் பண்ணும்போது பிளே ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிளே ஜாய்ஃபுல்லாக இருக்கும் சார். தேங்க்யூ. என் பேர் SS வன்ஷிகா. நான் ஸ்ரீநிகேதன் பாடசாலை வெங்கம்பாக்கம் பள்ளியில் படிக்கிறேன். ஸோ எனக்கு வீட்டுக்கொரு விஞ்ஞானி 2025 நிகழ்ச்சியில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் ஸ்டெப் பவர். நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண நிறைய கோல், பெட்ரோலியம் எல்லாம் எரிக்கிறோம். அதனால் நிறைய ஹார்ம்ஃபுல் கேஸஸ் ரிலீஸ் ஆகுது. அதை தவிர்க்க நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் மெயின் காம்பனன்ட் பீசோ எலக்ட்ரிக் டிஸ்க். இந்த பீசோ எலக்ட்ரிக் டிஸ்க் நம்ம நடக்கும்போது நம்ம கொடுக்குற ப்ரெஷரை அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறும். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி LED லைட்ஸ் நம்ம ஸ்ட்ரீட் லைட்ஸில் யூஸ் பண்ணலாம். ஃபுட் லைட்ஸ் நம்ம பக்கத்தில் சும்மா குட்டியாக லைட் இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி ஹார்ம்ஃபுல் கேஸஸ் ரிலீஸ் பண்ணாமல் இருக்க இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேயாக இருக்கலாம். ஸோ எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானியில். தேங்க்யூ, நன்றி. என்னோடய பேர் கிஷன். நான் ஸ்ரீநிகேதன் பாடசாலை வெங்கம்பாக்கம் படிக்கிறேன். நான் கிளாஸ் 7. என்னோடய ப்ராஜெக்ட் சன்ஃப்ளவர் சோலார் ட்ராக்கர். ஸோ பேசிக்கலி நம்ம நார்மல் சோலார் பேனல்ஸில் ஒரு சோலார் பேனலே நம்மளுக்கு அதிக ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணுது. பட் என்னோடய மாடல் நம்ம சன்ஃப்ளவர் டிசைன் மாதிரியே பண்ணனால நான் ஒரு சின்ன ஸ்பேஸில் நிறைய பேனல்ஸ் வச்சுக்கலாம். இன்னொன்று அட்வான்டேஜ் என்னென்னா சன்ரைஸ் ஆகும்போது சன்ரைஸ் ஒரு ஆங்கிளில் தான் வரும். அதனால் நார்மல் சோலார் பேனல்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கிறனால அவங்களுக்கு அந்த சோலார் பேனல்ஸ் ஸ்லைட் சன்ரைஸ் தான் அப்சர்வ் பண்ணும். அதனால் கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஆனால் எங்கள் மாடலில் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கிறனால எல்டிஆர் அந்த சன்னை சென்ஸ் பண்ணி
சென்ஸ் பண்ணி அது கண்ட்ரோலுக்கு சிக்னல் கொடுத்து கண்ட்ரோலர் வந்து மோட்டரை ஆக்டிவேட் பண்ணி அந்த மோட்டரை வந்து டில்ட் அண்ட் ரொட்டேஷன் பண்ணி அது சன்னுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இது பண்ணிடும். ஸோ இப்படி சன்ஃப்ளவர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து இன்டர்லாக்கிங் மெக்கானிசம் வச்சுருக்கோம். இன்டர்லாக்கிங் மெக்கானிசமில் வந்து ஃபஸ்ட்டு சோலார் பேனல் வந்து அந்த ஷாஃப்ட்டுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது அது வந்து ஓப்பன் ஆகும்போது ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சக்கப்புறம் அது வந்து இன்னொன்று ஒரு பட்டன்ஸ் மாதிரி வச்சுருக்கோம் நம்ம எங்கள் ப்ராஜெக்டில். அதை அப்படியே தட்டி அது அப்படியே ஓப்பன் ஆகினா சன்ஃப்ளவர் மாதிரியே இதாயிடும். புதிய தலைமுறை நடத்தும் வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்வானது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஸ்ரீநிகேதன் பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கு அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் சிபிஎஸ்இ மாணவர்கள், மெட்ரிகுலேஷன் மாணவர்கள் இதில் பங்கு கொண்டு காட்சிகளை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். அதாவது 200 மாணவர்கள் இங்கு படைப்புகளை எல்லோருக்கும் காட்சியாக வைத்துள்ளனர். 50 பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். பல தலைப்புகளில் மாணவர்களுடைய படைப்பானது இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. முக்கியமாக ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் ட்ரீ, அட்டானமஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர், ஸ்மார்ட் ஸ்டிக், மேலும் இன்னும் பல தலைப்புகளில் மாணவர்கள் படைப்புகள் இங்கு இருக்கின்றது. நாங்கள் அனைவரும் இதனை கண்டு கழித்து கொண்டிருக்கிறோம். இது எதற்காக நடைபெறுகிறது என்றால் மாணவர்களிடையே அறிவியல் திறனை வளர்ப்பதற்காகவும் மேலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும், அதனுடைய பயன்களை சமூகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்வானது ஆண்டுதோறும் இந்த புதிய தலைமுறை சேனல் மூலம் எல்லா மாவட்டங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது மாணவர்களிடையே மீண்டும் ஒரு அவர்களுடைய அறிவியல் திறனை வளர்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நன்றி. தனியார் பள்ளிகளுடைய மாவட்ட கல்வி அலுவலர், எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர் அம்மா இவர்கள் மற்றும் எங்களுடைய பிஏ சார் அண்ட் எக்கோ கோஆர்டினேட்டர் சார் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்துள்ளோம். அனைவருக்கும் வணக்கம். புதிய தலைமுறை மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஸோ அனைத்து மாவட்டங்களும் இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஸ்ரீநிகேதன் பாடசாலா வெங்கம்பாக்கம் பள்ளியில் நடைபெற்று வருகிறது. இன்று 584 மாணவர்கள் மற்றும் 200 படைப்புகள் இங்கே படைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாணவர்களுடைய படைப்பாற்றலை ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நாங்கள் வந்து எல்லாருமே பார்க்கும்போது வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மாணவர்களுடைய கற்றல் திறன், அறிவாற்றல், படைப்பாற்றல் எல்லாமே இங்கே வெளிப்படுத்துறது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை அருகில் உள்ள பள்ளிகள் எல்லாரும் வந்து பார்வையிட்டு செல்கின்றனர். ஸோ வருங்காலங்களில் நல்ல ஒரு விஞ்ஞானிகளை உருவாக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக நம்ம புதிய தலைமுறை மூலமாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சிறப்பான ஒரு படைப்பாற்றலை படைக்க ஒரு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்கும் நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என் பேர் அருளரசு, ஸ்ரீநிகேதன் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸுடைய டைரக்டர். நான் இன்னைக்கு வந்து 2025 புதிய தலைமுறை வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி ப்ரோக்ராம் ஸ்ரீநிகேதன் ஸ்கூல்ஸும் புதிய தலைமுறையும் சேர்ந்து பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஸ்கூலுக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூல்ஸுமே வராங்க. நியர்பை ஸ்கூல்ஸ் வராங்க. மகாபலிபுரத்துலேருந்து கூட பசங்க வந்தாங்க. இன்றைக்கி மழையும் இருந்து காலையில் நிறைய மழை, ஆனாலும் வந்துட்டு அது பொருட்படுத்தாமல் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எந்தூசியமோட பசங்கள்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 250 to 300 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து சொசைட்டியில் இருக்க இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸு, இந்த எக்கோ ஃப்ரீ, அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி சேவ் பண்ணுறது, ஃபார்மர்ஸ்க்கு எப்படி, அக்ரிகல்ச்சருக்கு எப்படி, எல்லா விதமான ஃபீல்ட்லையும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி வந்து அதை சால்வ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அழகாக வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷமும் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து 12வது வருஷம் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி ப்ரோக்ராம் புதிய தலைமுறை பண்ணுறாங்க. ஸோ எங்கள் ஸ்கூலில் பண்ணுறது ரொம்ப பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ண நம்ம பசங்களுக்கு கொடுக்க ஒரு எந்தூசியாசம் வருது. புதிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ணி எப்படி ஒரு ஈஸியாக ஒரு லைஃப் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. தேங்க்யூ. சுவையும் நனைப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன்.
முத்தமிழுக்கு என் முத்தான முதல் வணக்கம். ஆன்றோருக்கு எனது ஆசை வணக்கம். Thank you.